அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருக்க சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேக்ஸ் எல்லாம் 0 to 0 கால் பண்ணியிருப்பீங்க. அந்த ரூலை மட்டும் என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ரூல் தான் 0 to 0 காலுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த விலையில தான் வாங்கணும், அந்த இடத்துல வரும்போது தான் வாங்கணும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் வந்து 25,100 புட்டு 68 rupeesக்கு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஃபாலோ ஆகும், 68 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, 68 rupees தான் அப்படியே தூக்கிட்டாங்க ஒரு ஃபர்ஸ்ட் இதுலேயே மூமெண்ட்டு. நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம், ஒரு வெளியில போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பணும், ஆறு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி சப்போர்ட்டாக மாறும். அப்போ இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம், ஓகேங்களா? இங்கிருந்து எகைன் கீழே வந்துட்டு எகைன் இந்த 68ல ஏன் இவ்வளவு இதெல்லாம் கீழே இருந்தது இல்லையா, இதெல்லாம் ஏன் எதுக்காக இப்படி நின்றுக்கிட்டு இருக்கு? 68ல எதுக்காக இந்த மாதிரி நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறாங்க? அதெல்லாம் தெரியணும். நம்ம என்ன கீழே தான் இருக்கு, அப்போ மார்க்கெட் ஏறும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? கிடையாது. அதுதான் ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறது அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? சரி, எகைன் பாருங்க, மேலே மறுபடியும் ஏன் இந்த விலைக்கு மேலே போக முடியல? எகைன் மறுபடியும் கீழே, மறுபடியும் இதே போல சேம் பொசிஷனில் நின்றுகிட்டு இருக்கு, அது கீழே இருக்கு. எகைன் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு இந்த 68 மட்டும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்க. அங்கே வரும்போது தான் நான் உங்கள் டிசிஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். யூடியூப் பார்க்குறோம், எய்தர் அப் ஆர் டவுன், யூஆர் விஷ். உங்கள் டெக்னிக் என்ன நீங்கள் பயன்படுத்திருக்கோம். நம்ம வந்து மேக்ஸ் படி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். புரியுங்களா? இது என்ன டார்கெட்? இது அந்த 68லேயே இன்னைக்கு மார்க்கெட் முழுமையாக வச்சிருந்துருக்காங்க. செகண்ட் லாஸ்ட் 3 மணிக்கு மேலே தான் அது கீழே பெருசாக விட்டுருக்காங்களே தவிர அது வரைக்கும் அந்த 68 டாமினேட் பண்ணியே வச்சிருக்காங்க. அப்போ இந்த இதை வைத்து ஒரு ட்ரெண்டை மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். மற்றபடி இதை வச்சு ட்ரேட்லாம் எடுக்க மாட்டோம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கறது, ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கறது, பேட்டர்ன்ஸை பார்க்கறது, இதெல்லாம் எதுவுமே இதில் கிடையாது. சிம்பிளாக வரோம், பார்க்குறோம், ரூலை வைத்து ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். மேக்ஸ் சார்ந்து படித்து உங்கள் பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாமல் தயவு செய்து மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் வைத்து ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஆப்ஷன் பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.